ஃப்ரெண்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஃபோனில் பேசினாலுங்க. அது உங்ககிட்ட சொல்லவா வேண்டாமா? தாராளமாக சொல்லணும்னா சொல்கிறேன். அது உங்கள் தங்கச்சி இருந்தால் சொல்லு. தங்கச்சி வேற ஆச்சு. உங்களுக்கு அண்ணா அண்ணான்னு என் நேரம் கூப்பிட்டுருப்பா. ஆமாம், இப்போ அவளை ராணியா பேசுனா? ஆமாம். சரி சரி சொல்லு. ராணி என்ன சொன்ன? ராணி பேசுனது என்னங்கன்னா, பேசுறது நீங்கள் வேணா பேசிக்கலாம் தங்கச்சின்னு. சரி. நான் எனக்கு பேசவே பிடிக்கிறது இல்லை. என்னடா பேசுறது, ஃபோன் வந்தால் வச்சிடலாம், கம்முன்னு உங்ககிட்ட கொடுத்துடலான்ட்டு இருக்கிறேன். சரி, இனிமேல் வந்தால் கொடுத்துரு, நான் பேசிதான் பண்ணணும். பேசுனா எனக்கு 60 வயசு ஆகி போச்சு. நீ ஒன்றும் முடியாது. எனக்கு எல்லாருக்கும் முடியாம தான் இருக்குது. 60 வயசு முடியல அப்படிங்கிறது. எனக்கு வந்து ஐயோ, எனக்கு வந்து மாடிப்படி ஏற முடியல. சரி. அப்புறம் அது மூட்டு வலி வந்துடுச்சு. மூட்டு வலி வந்தால் மாடிப்படி ஏறதான் முடியாது. அதுவும் தெரியாதா? அங்கே வலிக்குது, இங்கே வலிக்குது, எல்லாத்துக்கும் சாப்பிட்றேன். என் நேரம் டயர்டு டயர்டாக இருக்குது. ஏனோ தெரியல. இன்னும் அந்த வார்த்தையை எப்படி சொல்லுவோம்? டயர்டுங்கிறா. முத்து முத்தா 3 பிள்ளைகளா பெற்று வச்சிருக்கிறான். முத்து முத்தா 3 பிள்ளைங்க? எதுக்கு எதுக்கு? ஆனா அழகா பிறந்தது பையன் இல்லை, பிள்ளைங்கதான். அருமையா தாங்குதாங்கன்னு தாக்குறாங்க. உடம்பு கிடைக்க சரியில்லை. 1 மாசத்துக்கு முன்னால உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில் இருந்தா. சரி. ஒவ்வொரு பிள்ளையும் வந்து அது போக பேர் பேத்திகளும் வந்து பூரா தாங்குறாங்க. பாட்டி எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த பிள்ளைகளும் அருமையா தான் பாக்குது. சூப்பரா வந்து அவனு கூப்பிட்டு என்ன வேணும் எது வேணும் பிள்ளைங்க பேரம் பேத்தி எல்லாம் பாக்குது. அப்படி பார்த்து இந்த அம்மா என்ன ஃப்ரெண்ட் என்னங்கிறா, இப்படி பார்த்தாலும் எனக்கு வந்து நான் தனிமையா இருக்கிறேன், வேதனையா இருக்குது அப்படின்னா. பக்கத்து வீடுல தான் உடம்பு இல்லை, தலைவாசப்படி வீடுனா பிள்ளைங்க இருக்குது. நல்லா உள்ளூர்லயே கட்டி கொடுத்து ஒரு புள்ள மட்டும் வெளியூர்ல இருக்குது, 2 புள்ள பக்கத்துலதான் இருக்குது. அப்படி இருந்து தாங்கி நேரத்துக்கு என்ன வேணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்தாரு. என்னங்கிறாங்க, ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன், ஐயோ என்ன 60 வயசாச்சு, எல்லாம் ரொம்ப நாள் இருக்க முடியாது, போய் சேர வேண்டியதுதான். சாப்பிட்டு தின்னு போட்டு கம்மியே படுத்துருந்து அப்படித்தான் இருக்கணும்ல. கொஞ்சமாவது வேலை செய்யணுமல்ல. அப்புறம் உடம்பு சோர்ந்து போகுது, அது பண்ணுது இது பண்ணுது அப்படின்னா முடியாது, என்னால் முடியாது அப்படிங்கிறது எதுக்கு சொல்லணும்? முடிகிற வேலையை செஞ்சுட்டு இருக்கணும். பேரம்பேத்தி வாருக்கு அப்பேத்தி கல்யாணம் வருது, போய் தாங்க வேண்டியதுதான். இந்தம்மா ஒளிஞ்சொழிஞ்சு ஏன் வருது? ஐயோ அப்படி பாட்டு நானே முன்னால் போய் நிற்கட்டி, முன்னால் போய் நின்று தானே பார்க்கணும். முன்னால் போய் நிற்கணுமல்ல. அதெல்லாம் நிற்காம ஏன் ஒதுங்கி இருக்கிறது? எல்லாம் பணம் கொடுத்துருக்குது, நகை நட்டும் கொடுத்துருக்குது. என்னோட ஃப்ரெண்டு எல்லாம் கொடுத்துருக்குறா. அப்படி இருந்து ஏப்பா ஒதுங்கி நிற்கிறா? போய் முன்னால் நின்று நல்லா ஒரு சந்தோஷமா நின்று வேலை செஞ்சு அதை இது பார்க்கணுமல்ல. வயசாகி போச்சுன்னு ஏன் ஒதுங்கி நிற்கணும்? அதான் வலி இருக்குதாச்சும் அப்புறம் எப்படி பார்க்கறது? வயசாகி போச்சுன்னு சொல்லுது, அப்புறம் வலி இருக்குது உடம்புல போகிற வலி. உடம்புல எப்படி வலி இருக்கு? சும்மாவே இருந்தால் வலி இருக்கு. அதுக்கு என்ன பண்ணாங்க? அப்படின்னு வேலை செய்யணும். எப்படி செய்வாங்க? ஏது வீட்டு வேலையினாலும் தோட்டம் காப்பினாலும் இருக்குது. முளை வேலை செய்யலான்னு இல்லாம துவைக்கிறக்கு ஆளு, சோறாக்கிறக்கு ஆளு. அப்படி இந்த அம்மா என்னதான் பண்றது? என்ன பண்ண சொல்றதுக்கு? சும்மாவே இருந்துட்டு வசதியும் இருக்குது இருந்துட்டு அப்புறம் எப்படி உடம்பு நல்லா இருக்கு? வேலை முடிஞ்ச அளவு செய்யணுமல்ல. அப்புறம் எனக்கு அது முடியல எப்படி முடியும்னு சொல்ற காக்கா குருவி என்ன பறவைங்க விலங்கு எல்லாம் எனக்கு உடம்பு சரியில்லை, என்னத்து சாப்பிடுதுவோ என்னமோ அப்பப்போ ஆறு கமிச்சிட்டு இருக்கிறாங்க. அது பாவம் ஏதோ தலையோ தாம்போ ஏதோ கடிச்சு சாப்பிடுது, என்னமோ பண்ணுது, நல்லா ஆயிக்குது. இப்போ இந்த மாதிரி காக்கா குருவி மாதிரி எப்படி சொல்கிறேன்? ஆட பறந்து ஏதோ சின்ன வேலையும் செஞ்சுட்டு இருக்கணுமல்ல. பறந்து செய்யணுங்கிற சின்ன வேலையை சின்ன வேலை. வயசானையோ 60 வயசு ஆகி போச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டில் எதையும் செஞ்சுட்டே இருந்தா குட்டி காட்டுறேன், என்னையும் குட்டி காட்டுறேன்னு தெரியல எனக்கு. இப்போ உங்களுக்கும் அதே எனக்கு அப்படிதான். நீங்களும் 70 வயசாச்சு, நான் போய் சேர்ந்துருவேன் அந்த வார்த்தையை விட வேண்டியதே இல்லை. சும்மா வேலை செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். ஆமா, ஏன் வயசாகி போச்சு இன்னும் ஒரு நாள் முடியாது அப்படின்னு தான் நீ சொல்றதை பார்த்தா பெரிய ரோட்டு முன்னாடி பெரிய தூக்கி அந்த பக்கம் போட சொல்றேன். நான் தூக்கி போகும்போது நான் காலையிலேயே கையிலேயே தலையிலேயே அதெல்லாம் சொல்லல. தூக்க வேண்டியது இல்லை. வாஷிங் மிஷின்ல போடுற துணியை கையிலேயே துவைச்சு போடுங்க. சரி, அந்த மாதிரி எல்லாம் வேலை செஞ்சுட்டு சின்ன வேலையும் செஞ்சோம்னா நல்லா இருக்கலாம். அப்படியா? சரி, நாளைக்கு நான் அவனை செஞ்சுக்கிறேன் சாமி. நீ அந்த மாதிரி வாஷிங் மிஷினில் நீ என் துணியை போட்டு கொடுக்க வேண்டாம். இதை இன்றைக்கே போய் குத்துட்டு இப்போ என்னையும் வந்து குத்துறையாது. உங்களை எல்லாம் குத்துற சாமி. அவங்க சொன்னதுதான் கேட்க பிரியமந்தா கேளு. எல்லாம் போகுது. அதான் சொல்றத கேட்க பிரியமந்தா கேளு. கேட்க முடியல, எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை போன கட் பண்ணு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
போன இப்படி கட் பண்றது அப்ப பழகியாச்சு பேசியாச்சு. தோழியாச்சு அப்ப பேசிதான் ஆகணும். பேசு, நல்லா பேசு. நான் வேண்டாம்னு சொல்றேன், நல்லா பேசணும். பேசுறதா நீங்க கொஞ்சம் புத்தி சொல்லணுமல்ல. நான் புத்தி சொன்னா அதெல்லாம் நீங்க சொன்னா கேப்பா. அதனால கொஞ்சம் சுறுசுறுப்பா இருந்து பழகம் நீ அப்படின்னு சொல்லுங்க அப்பப்போ. சரி சொன்னீங்கன்னா கொஞ்சம் கேட்டுக்குவா. அது கூட தெரியாதா? என்கிட்ட போய் நான் சுறுசுறுப்பு மருந்து தான் வாங்கி கொடுக்கணும். கொஞ்சம் சொல்லுங்க, அதெல்லாம் கேட்பா. சரி சரி. இப்போ அந்த மாதிரி சொல்லி பழகாதேன்னு சொல்லுங்க. வயசாகி போச்சு சரி, நாளைக்கு கூப்பிட்டு வயசாகி போச்சுனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது மாதிரி பண்ணிட்டு போக வேண்டியதுதானே. சரி. வயசாகி போச்சுன்னு ஏன் சொல்லிட்டு கிடக்கணும். சரிம்மா, நான் சொல்லுமா, விடுமா, பேச்ச விடுமா. நீ எங்கேயும் உங்களையெல்லாம் குத்துல